உள்ளாட்சி தேர்தல்னு ஒண்ணு வரும். இந்த தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன். உங்க இப்ப கிராமத்துல வார்டு மெம்பர், கவுன்சிலர் 150 ஓட்டு வாங்கினா வார்டு மெம்பர் ஆகலாமா? வாங்கலாமா? வாங்குறியா? அடுத்த முறை வார்டு மெம்பரா? நீங்க ஆல்ரெடி வார்டு மெம்பரா? வாங்கிடலாம். 150 ஓட்டு சொந்தக்காரங்க போட்டாலே போதும். அடுத்தது யூனியன் மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன், இது இருக்குது. முனிசிபல் கவுன்சிலர், அதுக்கப்புறம் சேர்மன், இந்த மாதிரி கார்பரேஷன்ல மெம்பர் ஆகலாம். எல்லாம் ஒரு 500 ஓட்டு, 5000 ஓட்டு, 50000 ஓட்டு வாங்கினா போதும். அதுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியணும். மகளிருக்கு விஷயம் தெரியும். நாலேஜ் இஸ் பவர். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க ஊர்ல போய் பேசுனீங்கனாலே இந்த பொண்ணுக்கு ஏதோ தெரியுது, இந்த பொண்ணை நம்பி நம்ம ஓட்டு போடலான்னு ஓட்டு போடுவாங்க. போட்டு நீங்க எல்லாருமே ஒரு மெம்பரோ ஏதோ ஆனா உங்க ஊருக்கு லைட்டு நீங்களே போட்டுக்கலாம். உங்க ஊருக்கு ரோடு நீங்களே வாங்கி பர்மிஷன் வாங்கி போட்டுக்கலாம். உங்க ஊருக்கு ரோடுக்கு பஸ் விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலரோ இல்ல மெம்பரோ உறுப்பினராக ஆனா அதுக்குன்னு சில உரிமைகள், அதுக்குன்னு சில பவர் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பாக செய்யலாம். அதனால ஞாபகம் வச்சுங்க, எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல உங்க அண்ணா அன்புமணி பின்னால நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா தான் சாராய கடை மூட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மூடவே மாட்டாங்க, இன்னும் திறந்துருவாங்க. இதெல்லாம் போய் ஊர்ல சொல்லுங்க. போதைய அடியோட தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சாதான் நம்ம பெண்களுக்கு விடிவு காலம். நீங்களும் நல்லா இருக்கலாம், நம்ம பெண் குழந்தைங்களும் நல்லா இருக்கலாம். இல்லைன்னா எல்லாமே போதை மாப்பிள்ள தான் பார்க்கணும். வேணுமா? நமக்கு பேரம்பேத்திக்கோ நம்மளுடைய பொண்ணுங்களுக்கோ என்ன மாதிரி, ஐயோ இவன் குடிகாரனா, இவன் போதை பழக்கம் வச்சிருப்பானா, இவனுக்கு நம்ம பொண்ணை நம்பி கொடுக்கலாமா, நம்ம பேத்திய கொடுக்கலாமான்னு யோசிச்சு உட்கார்ந்துருக்கணும். அதனால இந்த போதை பழக்கமும் குடிப்பழக்கமும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் உங்கள் அண்ணன் அன்புமணி அண்ணன் பின்னால் தான் நீங்க நிக்கணும். ஒற்றுமையாக இருந்த அன்புமணி அண்ணனுக்கு நீங்க உங்களுடைய பலத்தை கொடுங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் நீங்க கேட்காமையே உங்க ஊருக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சாரு. நீங்க கேட்காமையே உங்க ஊருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தார். நீங்க வேணும்னே கேட்கல, ஆனா எல்லாமே அவர் செய்து கொடுத்ததுதான். அதனால இப்ப நீங்க கேட்கறது என்ன? குடிய ஒழிங்க, சாராய கடையை மூடுங்க. அந்த விஷயத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்க எல்லாம் ஊர்ல போய் சொல்லுங்க. அந்த எலெக்ஷன் உடனே உள்ளாட்சி தேர்தல் வரும். ஒருத்தரும் நீங்க அதுல கவுன்சிலர் ஆகலாம், மெம்பர் ஆகலாம், யூனியன் மெம்பர், வார்டு கவுன்சிலர், முனிசிபல் கவுன்சிலர், எது வேணாலும் உங்களால் ஆக முடியும். பெண்கள் நினைத்தால் எல்லாமே செய்ய முடியும். செய்ய முடியுமா? ஒரு 500 ஓட்டு வாங்கிடலாமா? நீங்க தான் கடைக்கு போனா பேசுறீங்க, உழவர் சந்தையில போனா பேசுறீங்க, மார்க்கெட் போனா பேசுறீங்க, கோயிலுக்கு போனா பேசுறீங்க. ஒரு 500 ஓட்டு வாங்க முடியாதா? வாங்கிடலாமா? வாங்கி ஒரு கவுன்சிலராவோ ஒரு சேர்மனாவோ ஆகலாமா? கண்டிப்பாக ஆகலாம். தைரியமா உங்களால முடியும். உங்கள ஒருத்தர் தான் ஆகுறாங்க. ஏன்னா இங்க உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 50% பெண்கள் தான் நிக்க முடியும். 20-30 வார்டு ஒரு பஞ்சாயத்துல இருக்குன்னா அந்த 20-30 வார்டுல 15 வார்டுல கண்டிப்பாக பெண்கள் தான் நிறுத்தணும். வேற யாரும் நிக்க முடியாது. மிச்சம் இருக்கிற 15 வார்டு இருக்கு பாருங்க, அதுலயும் பெண்கள் நிக்கலாம். அது போதும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் அவங்களுடைய மனைவியை கூட நிக்க வைப்பாங்க. அதனால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 70% பேர் பெண்கள் தான் கவுன்சிலரா இருக்காங்க. நல்லா தெரியுமா? அது உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? உங்க ஊர் கவுன்சிலர் பேர் தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு வேலை செய்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை தெரிந்து வச்சுக்கொள்ளுங்க. யார் யாரோ நீங்க பார்க்காத 6 பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவளை போய் பார்க்கணும்னு எல்லாம் ஓடுறீங்க. உங்களுக்காக வேலை செய்யற உங்களுடைய அண்ணன் தம்பி பேரை தெரிஞ்சு வச்சுங்க, உங்க அக்கா தங்கச்சி பேரை தெரிஞ்சு வச்சுங்க, இவங்க பேர் தெரிஞ்சுங்க, அங்க தெரிஞ்சுக்கங்க, எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுங்க. அவங்கதான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ்ல அரெஸ்ட் ஆனவங்க யாரு? இவங்கெல்லாம் தானே. அவங்க பேரை தானே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். யாருமே உங்களை பார்க்காதவங்க பேரை தெரிஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? உங்களுக்காக இன்னைக்கு கரண்ட் அதிகமானா போராட்டம் பண்ண போறது யார்? கொடி எடுத்துக்கிட்டு இவங்க தான் போவாங்க. இவங்கெல்லாம் தான் போய் நிற்க போறாங்க. உங்களுக்கு கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை,
உங்களுக்கு வந்து பால் விலை அதிகமாயிடுச்சு, பேருந்து கட்டணம், பஸ் விலை, பஸ் போக்குவரத்து கட்டணம் அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்காக கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணக்கூடியது இந்த மகளிர், உங்க அக்கா தங்கச்சி. இந்த பக்கம் இவங்க அந்த அண்ணன் தம்பி தான் வரப்போறாங்க. அவர்கள் பெயரை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு நீங்க பின்னால நில்லுங்க. உங்களுக்கு என்னைக்குமே அவங்க துணையா இருப்பாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்களுக்காக தான் இருக்கிறாரு, உங்களுக்காக தான் இன்னி வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எல்லாம் ஒருத்தரும் பிரச்சார பீரங்கியாக இருக்க வேண்டும். நீங்க போய் ஒரு 10 பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. யார் யாரோ காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுங்கம்மா, உங்க அண்ணன் தாமா எல்லாம் செஞ்சாரு இந்த ஊருக்கு. ஸ்கூல் பசங்க கஞ்சா அடிக்குதா, திருப்பி சொல்லுங்கம்மான்றாங்க. ஐயோ, கஞ்சா வந்து அவ்வளோ மோசமா இருக்கு. ஸ்கூல் பசங்க கஞ்சா அடிக்கிறாங்க. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி நகர டவுன்லயே போட்டு போனாங்களாம். ஏதோ ஒரு ஆபீஸ் எதிர்க்கே போட்டு பண்ணி எஸ்பி ஆபீஸ் முன்னாடியே போட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அநியாயம். இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு தான் உங்க அண்ணன் உங்க பின்னாடி நிக்கிறாரு. நீங்க அவரோட இருங்கன்றது தான் நானும் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா செய்தா கண்டிப்பாக நல்ல ஒரு தமிழகத்தையும் நல்ல ஊரையும் நமக்கு உருவாக்கி கொள்ளலாம்.